Hi, welcome to my channel TN51 TNBC. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் சேஞ்சஸ் அல்லது கரெக்ஷன்ஸ் அல்லது டாக்குமெண்ட் அப்டேட் எல்லாமே பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு UIDAI அப்படின்னு டைப் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடை கேன்சல் பண்ணிவிட்டு கிராஸ் மார்க்கு கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. அதில் கெட் ஆதாரில் 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ அதில் பயோமெட்ரிக் சிம்பிள் மாரி இருக்கும், அதுக்கு கீழே லாகின் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். 14th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆதார் கார்டு பண்ணுறது செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் அட்ரஸ், மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா உங்களுடைய ஆதார் 12 டிஜிட் ஆதார் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரேட் அண்ட் விர்ச்சுவல் ஐடி நம்பர் அப்படிங்கிறதுல உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரையும் கேப்சா கோடையும் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி நம்பர் க்ரியேட் ஆகி அது ஷோ ஆகும். அதுதான் உங்களுடைய விஐடி நம்பர். அடுத்தது எந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்குன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் அண்ட் கேப்சா கோட் லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 6 டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு மற்ற எதுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதாவது கரெக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் அல்லது மாடிஃபை பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் பர்த்தில் மாடிஃபை பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுனாலும் அப்ளை பண்ணலாம். டூ யூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார்னால் லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் காமிக்கும். நார்மல் இதுன்னா 12 டிஜிட் நம்பருமே உங்களுக்கு ஆதாரில் உள்ள நம்பர் அப்படியே காமிக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்புறம் உங்களுக்கு 6 டிஜிட் ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு டவுன்லோட் ஆகும் உங்களுடைய ஆதார் கார்டு. சில டைம் ஆகாது, மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணி ரீட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆகும். இதில் 12 டிஜிட் ஆதார் நம்பர், கீழே கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகும். மாஸ்க்டு ஆதார் கார்டு வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான்.